பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அரசு திட்டங்களுக்காக ஒவ்வொரு துறைக்கும் அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் போது கல்வி, சுகாதாரம், நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல துறைகளின் திட்டங்களுக்காக அரசு குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கும். நிதியாண்டு முடிவதற்குள் அந்த நிதியை திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது விதிமுறை. ஒரு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதை துறைகள் தங்களின் சொந்த வங்கிக் கணக்குகளிலோ அல்லது பொது கணக்குகளிலோ வைத்திருக்க கூடாது. அவ்வாறு தேங்கி கிடக்கும் நிதியை சரண்டர் செய்து அரசு கருவூலத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது கணக்கு தணிக்கை விதியாகும். இப்படி தமிழக அரசில் அதிகாரிகளின் கண்காணிப்பில்லாமல் கணிசமான அளவிலான நிதி பல துறைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து நிதித்துறையின் கீழ் சிறப்பு பணிக்குழு ஒன்றை அரசு அமைத்தது. இக்குழு பல்வேறு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தது. திமுக ஆட்சியில் 2021 நவம்பர் 1 முதல் 2025 ஜூன் 24 வரை பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து 11,526 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் இருந்தது தெரியவந்தது. குறிப்பாக உள்ளாட்சித்துறை, ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. தேனியைச் சேர்ந்த ராம்ஹி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் கேட்டது மூலம் இதுகுறித்த தகவல் வெளியே தெரிய வந்துள்ளது. இதனை உறுதி செய்துள்ள அதிகாரிகள் ₹1 கூட மீதமிருந்தாலும் அதையும் கணக்கெடுத்து மீட்டெடுக்க சிறப்பு பணிக்குழு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மொத்த பணமும் அரசு கருவூலத்தில் திரும்ப செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் நிதி முடக்கம் ஏற்படாமல் தடுப்பது ஆகிய நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறினர்.